தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய சரித்திர நாவலான கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. பாகம் 2, அத்தியாயம் 6. உருண்டது 4, புரண்டது. பிரசித்தியால் விளைவது ஆபத்தே என்ற தத்துவத்தை சுட்டிக்காட்டியதன்றி அதற்கு தக்க சான்று தரும் முறையில் சந்தேகம் இருந்தால் திரும்பி பாருங்கள் என்று சர்வசகஜமாக கூறிய கோட்டை தலைவன் சொற்களைத் தொடர்ந்து தனது ஆசனத்திற்கு பின்புறம் தலை திருப்பி பார்த்த இளைய பல்லவன் அங்கு உருவிய வாள்களுடன் நின்றிருந்த 2 வீரர்களைக் கண்டதும் அவர்களை ஒரு முறை ஏற இறங்க நோக்கிவிட்டு மீண்டும் ஆசனத்தில் திரும்பி எதிரே இருந்த கோட்டை தலைவனை மிக இன்பமான புன்முறுவல் படர்ந்த வதனத்துடனும் அந்த புன்முறுவலை விஷம சிரிப்பாக உதிர்த்த கண்களுடனும் நோக்கினான். அத்தகைய மந்தகாச வதனத்தையும் ஆபத்தைக் கண்டும் இளைய பல்லவன் பார்வை மூலமே உணர்த்திய அலட்சியத்தையும் கண்ட கோட்டை தலைவன் பெரும் வியப்புக்கு உள்ளானான். அந்த தனது அந்தரங்க அறையில் வந்த பல பிரசித்தி பெற்ற கொள்ளைக்காரர்கள் மறைந்து மடிந்த விவரங்களை எடுத்துச் சொல்லி படிப்படியாக அச்சத்தை உயர்த்தி கொண்டே போய் அவற்றுக்கு சிகரம் வைத்தது போல் லேசான சமிஞ்ஞையினாலேயே உருவிய வாள்களுடன் காவலரை வரவழைத்து காட்டியும் அதை பற்றி லவலேசமும் கவலைப்படாமல் தன்னை பார்த்து வாய்விட்டு நகைக்காவிட்டாலும் கண்களின் பார்வையால் நகைத்த படைத்தலைவன் மீது ஆச்சரியம் ததும்பும் விழிகளை நிலைக்க விட்டான் அக்ஷயமுனை கோட்டையின் தலைவன். அந்த ஆச்சரியத்துடன் சிறிது சிந்தனையும் அவன் சித்தத்தில் எழுந்ததற்கு அறிகுறியாக புருவங்கள் சிறிது மேலே ஏற 3 வரிக்கோடுகள் பக்தர்களின் கீற்று சந்தனம் போல் அவன் முகத்தில் விழுந்தன. இம்முறை இளைய பல்லவன் பிரமிப்பு பன்முறை அதிகமாயிற்று. இதே 3 கோடுகளை அவன் பாலூர் பெருந்துறையின் வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் இருந்த மாளிகையில் முதல் நாள் இரவு கண்டிருந்தான். அந்த 3 வரிகள் முகத்தில் உதயமானதும் அந்த அயோக்கியன் எப்படி சாத்சாத் குணவர்மன் போலவே காட்சியளித்தான் என்பதை நினைத்து விவரிக்க இயலாத ஆச்சரியத்தின் வசப்பட்டான் இளைய பல்லவன். அதிலிருந்து ஒரு முக்கிய உண்மையும் வெளியாயிற்று சோழர் படை உபதலைவனுக்கு. குணவர்மனுக்கு அந்த 3 வரிக்கோடுகள் கவலை உழுதுவிட்ட சின்னங்கள். ஆனால் படோடபத்திலும் கொள்ளைக்காரர் கொண்டு குவித்த பணத்திலும் காலங்கழிக்கும் இவனுக்கென்ன கவலை இருக்க முடியும் என்று எண்ணி பார்த்த இளைய பல்லவன், சாந்திக்கும் பணத்துக்கும் படோடபத்துக்கும் சம்பந்தமில்லை, சாந்தியை அழிக்கும் அம்சமே வேறு என்று தனக்குள் சொல்லி கொண்டான். தவிர அதுவரை தன் எண்ணங்களையோ குறைகளையோ காட்டாமல் சமாளித்து கொண்ட கோட்டை தலைவன் அபாயத்தின் முனையிலும் தான் அலட்சியம் காட்டியதை பார்த்து வெளிக்கு வியப்பையும் உள்ளுக்குள் கவலையையும் எய்திவிட்டதை நினைத்த இளைய பல்லவன், மேலுக்கு மிகவும் துணிவுள்ளவனாக தெரியும் இவன் துணிவு உண்மையானதல்ல, வஞ்சத்தின் துணை கொண்டது, ஆகவே வைரம் பாயாது என்று உள்ளத்தே தீர்மானித்து கொண்டான். இப்படி கோட்டை தலைவனின் பலாபலத்தை எடை போட்டு விட்ட இளைய பல்லவன் நன்றாக தனது ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு கால்களையும் சாவதானமாக நீட்டிக்கொண்டான். தனது அந்தரங்க அறைக்கு இளைப்பாறவே வந்தவன் போல் இளைய பல்லவன் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதைக் கண்ட கோட்டை தலைவன் அவன் நிதானத்தையும் நெஞ்சுரத்தையும் கண்டு மேலும் மேலும் வியப்புக்கும், இத்தகையவன் அக்ஷயமுனையில் கால் ஊன்றினால் தனக்கு ஏற்படக்கூடிய பலவீனத்தை நினைத்து கவலைக்கும் உள்ளானாலும் அந்த உணர்ச்சிகளை வெகு சீக்கிரம் மறைத்து கொண்டான். கொள்ளைக்காரர்களின் பணத்தாசையும் சில்லறை இன்பங்களில் அவர்களுக்கு இருந்த வெறியுமே தன் சக்தி என்பதையும், அறிவாளி எவனை விட்டாலும் பல திசைகளில் தனக்கு ஆபத்து உண்டு என்பதையும் உணர்ந்ததாலேயே ஏற்கனவே பல அறிவாளிகளை அவன் தீர்த்து கட்டியிருந்தான். அவர்கள் பிரதாபங்களையும் தலைகளையும் பட்டயங்களில் வரைந்து அந்தரங்க அறையில் பதிந்ததற்கு காரணம் அந்த அறைக்கு வருபவர்கள் ஆரம்பத்திலேயே நடுக்கம் கொள்ளட்டும் என்பதுதான். அப்படி ஏற்கனவே பலர் நடுங்கியும் இருக்கிறார்கள். படங்களை பார்த்தும் தான் ஆபத்தை சுட்டி காட்டியும் 2 வீரர் வாழ்பிடித்து நின்றும் அசையாத துணிவு கொண்ட ஒருவன் தனது கோட்டைக்கு வந்துவிட்டான் என்ற நினைப்பு மட்டுமின்றி அவன் பெரும் அறிவாளியும் ராஜதந்திரியும் கூட என்ற எண்ணமும் கோட்டை தலைவனுக்கு பெரும் கவலையை அளித்தன. அத்தகையவனை ஒழிப்பதானாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்ட கோட்டை தலைவன் உள்ளூர இருந்த உணர்ச்சிகளை மறைத்து இளைய பல்லவனை நோக்கி மகிழ்ச்சி புன்முறுவலும் கொண்டான். அத்துடன் பாராட்டவும் முற்பட்டு, உங்கள் துணிவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்று என் கோட்டையில் நேரில் கண்டேன் என்றான்.
வாள் வீரர் இருவரை அவன் வரவழைத்தது தன்னை வெட்டி போட அல்லது சிறையில் தள்ள என்பதை உணர்ந்திருந்த இளைய பல்லவன், கோட்டைத் தலைவன் திடீரென தன் துணிவை பாராட்ட முற்பட்டதில் ஆழ்ந்த கருத்து ஏதோ இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையுடனேயே பதிலும் சொன்னான். உங்கள் பாராட்டுதலுக்கு நன்றி. ஆனால் துணிவு எதையும் நான் காட்டவில்லையே. கோட்டைத் தலைவன் இதழ்களில் இருந்த புன்முறுவல் மேலும் விகசித்தது. என்ன, துணிவை காட்டவில்லையா என்று வினவினான் குரலில் வியப்பு ஒலிக்க. இல்லை என்றான் இளைய பல்லவன் சகஜமாக. இந்த சுவரில் உள்ள பட்டயங்களை படிக்கவில்லையா என்று மறுமுறை வினவினான் கோட்டை தலைவன். படித்தேன். இந்த பதிலும் சம்பிரதாய முறையில் நிதானமாக வந்தது. இவை மாண்டவர்கள் பட்டயங்கள். ஆம், அவற்றிலேயே குறிப்புகள் இருக்கின்றன. இந்த அறைக்கு வந்ததும் மறைந்தவர்கள். அதை நீங்களே கூறினீர்கள். அவர்களை நான் ஏன் கொன்றிருக்கக்கூடாது? கொன்றிருக்கலாம். கொன்றிருக்கலாமா? அதிலும் சந்தேகமா? ஆம், அவசியமிருந்தால் கொன்றிருப்பீர்கள். அவசியமில்லாவிட்டால் ஏன் கொல்ல வேண்டும்? இளைய பல்லவனின் இந்த கடைசி கேள்வியும் அது வெளியிடப்பட்ட போதிருந்த தொனியும் முகபாவமும் கோட்டை தலைவனை ஓர் உழுக்கு உழுக்கின. தான் கொலை செய்ததை கிட்டத்தட்ட சரி என்று இளைய பல்லவன் ஒப்புக்கொள்வதை கவனித்த கோட்டை தலைவன் இதயத்தில், நம்மை விட இவன் பெரிய கொலைகாரனோ என்ற சந்தேகம் உதயமாயிற்று. இருப்பினும் அதை வெளிக்கு காட்டாமல், கொலையை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று வினவினான். ஆம். நீங்களும் கொலை செய்வீர்களா? எவ்வளவோ பேரை கொன்றிருக்கிறேன். அவசியத்தாலா? அவசியமில்லாமல் நான் எதையும் செய்வதில்லை. உதாரணமாக என்று மெல்ல இழுத்தான் இளைய பல்லவன் கண்களை சற்று கீழே தாழ்த்திய வண்ணம். தாழ்த்திய கண்களை அந்த கண்களுடன் கலக்க முயன்ற கோட்டைத் தலைவனின் வஞ்சகக் கண்கள் தோல்வியடைந்தன. கண்களை தன் மடியை நோக்கி நன்றாக தாழ்த்தி கொண்டான் இளைய பல்லவன். ஏதோ உதாரணம் சொல்ல முயன்று நிறுத்தி கொண்ட இளைய பல்லவன் குரலில் இருந்த ஏளனமும் கோட்டைத் தலைவனை பெரிதும் திகைக்க வைத்தது. ஏதோ சொல்ல முற்பட்டு நிறுத்திவிட்டீர்கள் என்றான் கோட்டைத் தலைவன். உதாரணம் சொல்ல முற்பட்டேன் என்றான் இளைய பல்லவன். சொல்லுங்கள் என்றான் கோட்டைத் தலைவன். திடீரென்று அந்த அறையே சுழல்வது போல் இருந்தது கோட்டைத் தலைவனுக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த துணிகரச் செயல் எதற்கும் சலனப்படாத அவன் புத்தியை பெரிதும் குழப்பியதன்றி இணையற்ற பீதியையும் விளைவித்தது. அத்தனையும் ஏதோ ஜால வித்தை போல் நிகழ்ந்தது. சொல்லுங்கள் என்று தன் வாயிலிருந்து வார்த்தை உதிரும் முன்பாக இளைய பல்லவன் கச்சையில் இருந்த குருவால் இமை கொட்டுவதற்குள் தன்னை நோக்கி பறந்துவிட்டதையும், அப்படி பறந்த குருவால் தன் கழுத்தின் வலதுபுறத்துக்கு அருகில் உராய்ந்து சருமத்தை இம்மியும் தொடாமல் கழுத்தை மறைத்த அங்கியை மட்டும் பிரித்து ஆசனத்தில் வைத்து தன் கழுத்தை அப்படியோ இப்படியோ அசையாமல் தடுத்து விட்டதையும் கண்டு சிந்திக்கவும் சக்தி இல்லாமல் பிரமை பிடித்து ஆசனத்தில் அப்படியே சாய்ந்து விட்டான் கோட்டைத் தலைவன். அதற்குள் வகையாக தங்களிடம் சிக்கியிருப்பவன் தங்கள் தலைவன் மீது குருவாளை திடீரென எடுத்து வீசுவான் என்பதை சொப்பனத்திலும் எதிர்பார்க்காத வாழ்பிடித்த வீரரும் கையில் இருந்த வாள்களை உபயோகிக்கவும் அஞ்சி சில வினாடிகள் அசைவற்று நின்றனர். முதல் கலவரம் நீங்கியதும் வாள்களை உருவப்போன அந்த வீரர்களை கோட்டைத் தலைவனின் கரம் செய்த சமிஞ்ஞை தடுத்தது. அந்த சமிஞ்ஞையை கண்ட இளைய பல்லவன் கோட்டைத் தலைவனை நோக்கி, தலைவரே, நீங்கள் தீரம் மிகுந்த அறிவாளிதான் என்று பாராட்டினான். எந்த விதத்தில் அறிவாளி? தான் குருவாலை வீசி கழுத்தை அசைய முடியாமல் ஆசனத்தில் புதைத்ததும் அடைந்த பிரமிப்பை வெகு சீக்கிரம் விலக்கிக் கொண்டு தனக்கு கேள்வி போட துவங்கிய கோட்டைத் தலைவன் நிதானத்தைக் கண்டு பெரும் வியப்பெய்திய இளைய பல்லவன் மிகுந்த அபாயமான ஒரு மனிதனுடன் தான் உறவாட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டானாகையால் வாள்களை உபயோகப்படுத்த வேண்டாமென வீரர்களுக்கு சமிஞ்ஞை செய்தது அறிவாளியின் செய்கை என்றான் இளைய பல்லவன் உணர்ச்சி ஏதும் காட்டாமலே. உங்களை அவர்கள் கொல்லாமல் தடுத்தது அறிவின் அத்தாட்சியா? கோட்டைத் தலைவன் கேள்வியில் ஏளனம் இருந்தது. இல்லை, உங்களை நான் கொல்லாமல் தடுத்தது என்றான் இளைய பல்லவன். புரியவில்லை எனக்கு. புரியச் சொல்கிறேன், கேளுங்கள். கோட்டைத் தலைவரே, என் கச்சையின் குருவாள் மட்டுமல்ல, இதோ இடையில் தொங்கும் நீண்ட வாளும் வேகத்துடன் வினை விளைக்க வல்லது. இஷ்டப்பட்டிருந்தால் குருவாளை உங்கள் கழுத்தின் நடுப்பகுதியை நோக்கி வீசி உங்கள் ஆயுளை நான் முடித்திருக்கலாம். என் உறுதியை உங்களுக்கு காட்டவும், உங்கள் அந்தரங்க அறை கூட உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நிரூபிக்கவுமே குருவாளை உங்கள் கழுத்தின் இடது பக்கத்துக்காக வீசி
அங்கியை ஆசனத்தில் புதைத்தேன். உங்கள் வீரர்கள் வாள்களை ஓங்கியிருந்தால் கண் நிமைக்கும் நேரத்தில் என் நீண்ட வாள் உங்கள் ஊட்டியில் பாய்ந்திருக்கும். உங்களுக்கு அது புரிந்திருக்காது. மனிதர்களையும் அவர்கள் திறமையையும் ஆராயும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்துதான் உங்கள் நட்பையும் உதவியையும் நாடி நான் அக்ஷயமுனை வந்தேன். நீங்கள் என்னையோ நான் உங்களையோ கொல்லும் நிலையில் இல்லை என்று சர்வசாதாரணமாக ஏதோ கதை சொல்பவன் போல் விளக்கிய இளைய பல்லவன் திடீரென ஆசனத்திலிருந்து எழுந்து கோட்டை தலைவன் கழுத்தை அசைய ஒட்டாமல் செய்திருந்த குருவாலை எடுத்து தன் கச்சையில் மீண்டும் செருகிக் கொண்டான். அது மட்டுமின்றி, ஏன் இவர்களை அனுப்பிவிடலாமே என்று வீரர்களை கையால் சுட்டியும் காட்டினான். இளைய பல்லவனின் செயல்களும் பேச்சும் பெரும் விந்தையாயிருந்தன கோட்டை தலைவனுக்கு. அத்தகைய ஒரு விசித்திர மனிதனை அவன் அதுவரை கண்டதில்லை. அந்த மனிதனால் தன்னை தாழ்த்தவோ உயர்த்தவோ நிச்சயமாய் முடியும் என்று தீர்மானித்து கொண்ட கோட்டை தலைவன் தன் வீரர்களை கொண்டு அந்த அறையிலேயே அவனை ஒழித்து விடலாமா என்று மீண்டும் சிந்தித்தான். ஆனால் அதனால் விளையக்கூடிய ஆபத்தை எண்ணி இவனை ஒழிப்பதானால் அதற்கு இடம் இந்த கோட்டை அல்ல, சமயமும் இதுவல்ல என்று தீர்மானித்து கொண்டு இளைய பல்லவன் கூறியபடி அறையை விட்டு செல்லுமாறு வீரர்களுக்கு பணித்தான். வீரர்கள் சென்றதும் கோட்டை தலைவனுக்கு நேர் எதிரில் வந்து நின்று கொண்ட இளைய பல்லவன், தலைவரே, நான் பயங்கர விரோதி என்பதை உங்களுக்கு நிரூபித்தாகிவிட்டது. சிறந்த நண்பன் என்பதை நிரூபிக்கிறேன். உங்கள் கையிரண்டையும் ஏந்துங்கள் என்று உத்தரவிடும் தோரணையில் கூறினான். அதன்படி கையேந்திய கோட்டை தலைவரின் கைகளில் இளைய பல்லவன் கச்சையில் இருந்த பட்டுப்பையிலிருந்து கொட்டப்பட்ட 4 பொருட்கள் உருண்டன. உருண்ட அந்த பொருள்களை பார்த்த கோட்டை தலைவரின் கண்கள் அவற்றை பார்த்து கொண்டே இருந்தன. அறையில் அதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவன் சித்தத்திலிருந்து மறைந்தன. கண்களில் விவரிக்க இயலாத வியப்பும் வெறியும் படர்ந்தன. அந்த வியப்பும் வெறியும் கலந்த கண்கள் பயபக்தியுடன் இளைய பல்லவனையும் ஏறெடுத்து நோக்கின. உருண்டவை 4, அவற்றில் புரண்டது பெருங்கதை. அத்தியாயம் 6 நிறைவடைந்தது. அத்தியாயம் 7. அசைந்த சிலை. கச்சையில் இருந்த பட்டுப்பையை எடுத்து அவிழ்த்து கன நேரத்தில் தனது கையில் இளைய பல்லவன் உருட்டிவிட்ட 4 பெரும் நல்முத்துகளையும் விழித்த விழிகள் நிலைத்தபடியே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அக்ஷயமுனை கோட்டையின் தலைவன். இயற்கையாகவே மிக பெரியதாக இருந்த அந்த நல்முத்துகள் மீது வடக்கு சாளரத்தின் வழியாக பாய்ந்த காலை கதிரவனின் 2 கதிர்கள் அந்த முத்துகளை ஏதோ பெரும் உயிர் வாய்ந்த பிம்பங்கள் போல் ஜொலிக்க வைத்திருந்தன. அவற்றின் இயற்கை அமைப்பில் கதிரவன் கதிர்கள் அற்றின் மீது பாய்ந்து கிளம்பிய ஜாஜ்வல்யத்தில் அடியோடு லயித்துவிட்ட கோட்டை தலைவன் தனது கரங்களில் அக்ஷயமுனை கோட்டையே விலைக்கு வாங்கக்கூடிய பெரும் செல்வம் உருண்டு கிடப்பதை உணர்ந்தான். அவற்றை பார்த்ததுமே அவற்றின் மதிப்பை மட்டுமின்றி அவை சம்பந்தமாக கீழ்திசை பிராந்தியங்களில் உலாவிய கதைகளையும் நினைத்து பார்த்த கோட்டை தலைவன் அவற்றை கொண்டு வந்த இளைய பல்லவன் அமானுஷ்யமான பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அந்த 4 இணையற்ற முத்துகள் பாலித்தீவின் சிற்றரசனுக்கு சொந்தமாயிருந்ததாகவும் அவற்றை பல நாட்டு மன்னர்கள் பல தலைமுறைகளாக கைப்பற்ற முயன்றும் பலிக்கவில்லை என்றும் பாலி மன்னர்கள் அவற்றை எங்கே மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதும் அவன் கேட்டு அறிந்த விஷயம். ஆகவே இத்தகைய முத்துகள் இளைய பல்லவன் கையில் கிட்டியது பெரும் விந்தை என நினைத்த அக்ஷயமுனை கோட்டை தலைவன், யாருக்கும் கிடைக்காத இந்த முத்துகள் இவனுக்கு எப்படி கிடைத்தன என்று சந்தேகத்துடன் தன்னையே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டான். அத்துடன் அந்த மாபெரும் செல்வத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டுமென்ற ஆசையால் வெறிமிகுந்த பார்வையொன்றையும் அவற்றின் மீது உலாவ விட்டான். அவன் பார்வையையும் முகத்தில் ஓடிய சிந்தனை குறிகளையும் விடாது பார்த்து கொண்டு நின்ற இளைய பல்லவன் சற்று தைரியத்துடன் கோட்டை தலைவனை முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு, தலைவரே, எனது நட்பில் லாபமிருப்பதை புரிந்து கொண்டீரல்லவா என்று வினவினான் ஏளனம் கலந்த இளநகையுடன். கோட்டை தலைவன் தலை தூக்கி அவனை பார்த்தாலும் அவன் கண்கள் எதிரே இருப்பவனை ஆராயும் சக்தியை இழந்திருந்தனவாகையால் இளைய பல்லவனின் இதழ்களில் தவழ்ந்த இளநகையையோ ஏளனத்தையோ அவன் கவனிக்கவில்லை. ஏதோ சொப்பனத்தில் இருப்பவன் குரலில் கேட்டான் கோட்டை தலைவன், உமது நட்பில் என்ன பலன் இருக்கிறது என்று. உமது கைகளில் இருப்பதே போதிய பலனல்லவா என்று மெல்ல வினவினான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் கேள்வியில் எத்தகைய பதற்றமோ இகழ்ச்சியோ இல்லாவிட்டாலும் அதை கேட்ட கோட்டை தலைவன் ஏதோ விஷக்கடிப்பட்டவன் போல் துள்ளி ஆசனத்தில் உட்கார்ந்தான். என்ன,
இன்னொரு முறை சொல்லுங்கள் என்று வினவினான் அவசர அவசரமாக. உங்கள் கையில் இருப்பதே போதிய பலனல்லவா என்றேன் என்று கேள்வியை மீண்டும் திருப்பிச் சொன்னான் இளைய பல்லவன். அப் அப்படியானால் மென்று சிரமப்பட்டு மீதி வார்த்தைகளை விழுங்கினான் கோட்டை தலைவன். முத்துகள் உங்களுக்கு நான் அளிக்கும் பரிசு என்று சாதாரண தானம் அளிப்பவன் போல் பதில் சொன்னான் இளைய பல்லவன். உண்மையாகவா? ஆம். 4மா? ஆம். இவற்றின் மதிப்பு உமக்கு தெரியுமா? முத்துகள் கொழிக்கும் முத்துகள் எடுக்கும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். இவை சாதாரண முத்துகள் அல்ல, இன்று நேற்று எடுக்கப்பட்டவை அல்ல, நெடுநாட்களுக்கு முன் எடுக்கப்பட்டதானாலும் தமிழகத்தின் முத்துகள் இவை. எப்படி தெரியும் உமக்கு? இவற்றின் வெண்மையிலிருந்து கதிரவன் கதிர்களோ விளக்கின் சுடரொளியோ படும்போது வைரங்கள் போல் மாறுவதிலிருந்து. இதை கேட்டதும் மீண்டும் தனது கைகளை நோக்கினான் கோட்டை தலைவன். கதிரவன் ஒளியில் அந்த முத்துகளின் பிரகாசம் 1000 மடங்கு உயர்ந்திருந்தது. உண்மைதான், உண்மைதான் என்று தனக்குத்தானே பைத்தியக்காரன் போல் சொல்லிக்கொண்ட கோட்டை தலைவன், இந்த முத்துகள் பாலித்தீவில் இருந்தன என்றான் இளைய பல்லவனை நோக்கி. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் இளைய பல்லவன். இவை எப்படி உமக்கு கிடைத்தன? பாலி மன்னர் கொடுத்தார். தாமாகவா? ஆம். இதை நான் நம்பவில்லை. கோட்டை தலைவன் முத்துகளை கைகளில் இறுக பிடித்த வண்ணம் ஆசனத்திலிருந்து எழுந்து இளைய பல்லவனை நன்றாக ஏறிட்டு நோக்கிவிட்டு சொன்னான். இந்த முத்துகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் முத்துகளை ஆராய்ந்த போதே புரிந்து கொண்டேன் என்று இளைய பல்லவன் ஆமோதித்தான். இவை பாலி அரசர்களின் குடும்ப தனம் என்று சுட்டி காட்டினான் கோட்டை தலைவன். ஆம், இவற்றை அவரிடமிருந்து விலைக்கு வாங்க பல அரசர்கள் முனைந்தார்கள். அப்படித்தான் கேள்வி. ஆனால் பாலி மன்னர்கள் கொடுக்கவில்லை. அதுவும் கேள்வி உண்டு. உமக்கு மட்டும் ஏன் கொடுத்தார்கள்? இப்பொழுது பாலியில் உள்ள மன்னருக்கு யாருமே செய்ய முடியாத உதவியை செய்தேன். கோட்டை தலைவன் முகத்தில் கேள்விக்குறி பலமாக எழுந்து நின்றது. கொள்ளைக்காரன் என்ன உதவியை செய்ய முடியும் அரசருக்கு? மற்றவர்கள் செய்ய முடியாத உதவியை கொள்ளைக்காரன் செய்ய முடியும். கொள்ளைக்காரன் செய்ய முடியாத உதவியை மற்ற யாரும் செய்ய முடியாது என்று புதிர் போட்ட இளைய பல்லவன் மெல்ல நகைக்கவும் செய்தான். அத்தகைய பெரும் உதவிதான் என்ன என்று கேட்ட கோட்டை தலைவனின் குரலில் சந்தேகம் துளிர்த்தது. இளைய பல்லவன் அந்த சந்தேகத்தை கவனித்தானானாலும் கவனிக்காதவன் போல், தலைவரே, உமது இந்த கோட்டை பாழாக்கப்படாமலும் உமது குடும்ப பெண்கள் கற்பழிக்கப்படாமலும் பாதுகாக்க என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டான். எதையும் கொடுப்பேன், வினாடி நேரத்தில் எழுந்தது கோட்டை தலைவன் பதில். அப்படி கொடுக்கப்பட்ட முத்துகள் இவை என்று விடையிறுத்த இளைய பல்லவன் ஒரு வினாடி ஏதோ சிந்தித்துவிட்டு, தலைவரே, பாலித்தீவு அகூதாவின் கொள்ளை கூட்டத்தால் தாக்கப்பட்டதை அறிவீர்கள் அல்லவா என்று வினவினான். ஆம், அறிவேன் என்றான் கோட்டை தலைவன். அந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடித்து கொடுத்தவன் நான். அதற்காக அகூதா தமது பெரும் போர்க்கப்பல்களில் ஒன்றை எனக்கு வெகுமானமாக கொடுத்தார். அகூதாவின் கொள்ளைக்காரர்கள் பாலி நகரில் புகுந்து கொள்ளையடித்து சூறையாடி பெண்களை நாசம் செய்ய முற்பட்டார்கள். என்னிடமிருந்த வீரர்களை கொண்டு அந்த பாதக செயல்களை நிறுத்தினேன். கொள்ளை கூட்டம் சூழ்ந்திருந்த அரண்மனைக்குள் புகுந்து மன்னரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றினேன். அவருக்கும் அகூதாவுக்கும் இடையில் ஓர் ஒப்பந்தத்தையும் முடித்து கொள்ளைக்காரரை கட்டுப்பாடுடன் பாலியிலிருந்து வெளியேற்றினேன். தமது குடும்பத்தையும் நகரத்தையும் சீரழிவதிலிருந்து காப்பாற்றியதற்காக பாலி மன்னர் இந்த முத்துக்களை பரிசாக அளித்தார் என்று இளைய பல்லவன் முத்துகள் தனது கைக்கு வந்த வரலாற்றை விவரித்தான். அவன் பேச்சை கேட்க கேட்க பெரும் வியப்பாயிருந்தது கோட்டை தலைவனுக்கு. நகரங்களை சூறையாடலிலிருந்து காப்பாற்றுவதும் மன்னர் குடும்பத்தையும் பெண்களையும் மானபங்கத்திலிருந்து காப்பதும் கொள்ளைக்காரன் செய்கையாக இல்லையே என்று உள்ளுக்குள் எண்ணமிட்ட கோட்டை தலைவன், நீர் கொள்ளைக்காரரா, அரசாங்க கடற்படை தளபதியா என்று வெளிப்படையாக கேட்கவும் செய்தான். இரண்டுமாக இருக்க உத்தேசித்திருக்கிறேன் என்று இளைய பல்லவன் பதில் கூறினான். இதை கேட்டதும் வியப்புடன் வெளிகளை உயர்த்திய கோட்டை தலைவன், அதெப்படி முடியும் இளைய பல்லவரே? அரசாங்கங்களின் கடற்படை சில கட்டுப்பாடுகளுக்கும் நீதி வரம்புகளுக்கும் உட்பட்டது. கொள்ளைப்படை அத்தகைய வரம்புகளுக்கு உட்படாதது என்று விளக்கினான். இரண்டிலும் இருக்கிற நல்ல அம்சங்களை எடுத்துக்கொள்கிறேன்.
கொள்ளைக்காரர் கட்டுப்பாட்டுடைய மாலுமிகளை விட துணிவுள்ளவர்கள். உயிரை பணயம் வைத்து எந்த அளவிலும் ஈடுபடக்கூடியவர்கள். கட்டுப்பாடுடைய கடற்படை கண்டபடி எல்லோர் மரக்கலங்களையும் தாக்க முடியாது. சில நெறிகளுக்கும் உத்தரவுகளுக்கும் அந்தந்த அரசாங்க உடன்படிக்கைகளுக்கும் உட்பட்டது. கொள்ளைக்காரர்களுக்குள்ள துணிவையும் அரசாங்க கடற்படையின் கட்டுப்பாடையும் நெறியையும் இணைக்க நான் முயற்சிக்கிறேன் என்று கூறினான் இளைய பல்லவன். இரண்டையும் இணைக்க முடியுமா? முடியும். இணைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? சிறு கடற்படையை சொந்தமாக நிறுவப் போகிறேன். நிறுவி? சற்று யோசித்த இளைய பல்லவன் நிதானமும் உறுதியும் தொனித்த குரலில், கலிங்கத்தின் கடலாதிக்கத்தை உடைக்கப் போகிறேன் என்று கூறினான். கூறிவிட்டு சில வினாடிகள் கோட்டை தலைவனை கூர்ந்து நோக்கவும் செய்தான். கோட்டை தலைவன் சில வினாடிகள் யோசித்து கொண்டு அறையில் அங்கும் இங்கும் உலாவினான். பிறகு நின்று கேட்டான், கலிங்கத்தின் மீது அத்தனை வெறுப்பா உங்களுக்கு என்று? ஆம் என்று திட்டமாக கூறினான் இளைய பல்லவன். ஏன்? கலிங்கத்தின் கடலாதிக்கம் சோழ நாட்டு கடல் வாணிபத்துக்கு பெரும் ஆபத்து. இப்பொழுது கடலில் உலாவும் தமிழ் வணிகரின் உயிர்களுக்கே உலை வைக்கிறது கலிங்கம். இதை ஒடுக்க வேண்டும். கொள்ளைக்காரருக்கு நாடு, நீதி, அபிமானம் என்பது உண்டா? சாதாரணமாக கிடையாது. ஆனால் அவையும் உண்டு என்பதற்கு நான் அத்தாட்சியாக இருக்க விரும்புகிறேன். மறுபடியும் சில வினாடிகள் மௌனம் சாதித்த கோட்டை தலைவன், நான் உமக்கு உதவுவேன் என்று எதிர்பார்க்கிறீரா என்று வினவினான். எதிர்பார்த்துதான் இங்கு வந்தேன். நான் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யபதியின் சேவகன். அவர் கோட்டையின் தளபதி. அது தெரியும் எனக்கு. ஸ்ரீவிஜயத்தின் சக்கரவர்த்தி கலிங்கத்துடன் நட்பு கொண்டவர். அதுவும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் உங்களுக்கு உதவுவது ராஜதுரோகமாகாதா? ஆகும். ஆனால் என்று இழுத்த இளைய பல்லவன் குரலில் விபரீத தொனி துளிர்த்தது. அதை கோட்டை தலைவனும் கவனித்தான். ஆகவே ஆனால் என்ன என்று சீற்றத்துடன் வினவினான். ஆனால் நீங்கள் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை அறிந்து நடப்பவர் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அறைக்கு வந்ததும் அதை புரிந்து கொண்டேன் என்ற இளைய பல்லவன் எதிரே இருந்த பட்டயங்களில் ஒன்றை சுற்றி காட்டி, அந்த பட்டயத்தில் இருப்பவர் பெயர் ஸ்ரீவிஜயத்தின் உபதளபதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவரையும் கொலை செய்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அவரவர்களுக்கு தகுதியாகவும் சமய சந்தர்ப்பங்களை முன்னிட்டு முடிவுகளை செய்வீர்கள் என்பதை உணர்ந்தேன் என்று கூறினான். இதை கூறியபோது இளைய பல்லவன் குரலில் இருந்த ஏளனத்தை கோட்டை தலைவன் கவனிக்கத் தவறவில்லை. சுயநலத்துக்குத்தான் எதையும் செய்ய வல்லவன், யார் பக்கமும் சேர வல்லவன் என்பதை இளைய பல்லவன் புரிந்து கொண்டு விட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட கோட்டை தலைவன் உள்ளத்தில் பெரும் சீற்றம் உருவெடுத்தது. எந்த அயோக்கியனும் தனது அயோக்கியத்தனத்தை பிறன் உணர்த்த விரும்புவதில்லை. ஆகவே தன் ஆத்மாவையே உற்று பார்த்து தன் குண விசேஷங்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இளைய பல்லவன் அலசிவிட்டதும் அதில் ஆக்ரோஷமடைந்த கோட்டை தலைவன், உமக்கு உமக்கு உதவ நான் மறுத்தாள் என்று இறைந்து அந்த அறையை கிடுகிடுக்கும்படியாக கூவினான். அந்த கூச்சலை இளைய பல்லவன் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அறை கூட அவன் நினைப்பிலிருந்து நீங்கியது. அவன் கண்கள் அந்த அறையின் ஒரு மூலையை நோக்கி நிலைத்தபடி நின்றன. அங்கிருந்து ஒரு சிலை, அது மெல்ல அசையவும் செய்தது. ஏதோ பிரமை பிடித்தவன் போல் அதை பார்த்து கொண்டே நின்றான் இளைய பல்லவன். அத்தியாயம் 7 நிறைவடைந்தது. அத்தியாயம் 8. மஞ்சள் அழகி. உமக்கு நான் உதவ மறுத்தால் என்ற கோட்டை தலைவனின் ஆக்ரோஷ கூச்சலை கூட அறிவில் புகவொட்டாமல் தடுத்து தன்னை பெரும் பிரமைக்கு உள்ளாக்கி கொண்டு அரைக்கதை வருகில் சிறிதும் அசையாமல் சிலையென நின்ற சித்தினி பெண்ணை இமைகொட்டாமல் பார்த்து நின்ற இளைய பல்லவன் அந்த அழகு சிலை அசையவும் ஆரம்பித்த பின் அதன் நடை ஒய்யாரத்திலும் மனதை பறிகொடுத்தான். அதுவரையில் தான் வாழ்வில் கண்ட எந்த சாதியையும் அந்த வடிவழகி சேர்ந்தவள் அல்ல என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டாலும் அவள் எந்த சாதி எந்த நாட்டவள் என்று தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அவள் உடல் அழகு இடத்துக்கு இடம் மாறுபட்டு இருந்ததை கவனித்த இளைய பல்லவன் எங்கோ கானகத்தில் புகுந்தவன் என்றும் காணாத ஒரு புத்தம்புது மலரை கண்டுவிட்டால் எந்த நிலையை அடைவானோ அந்த நிலையை அடைந்திருந்தான். அவள் முகத்தில் லேசாக சீன பெண்களுக்கு உள்ள களை இருந்ததே ஒழிய நல்ல கூர்மையாயிருந்த நாசியும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த புருவங்களும் அவள் சீனத்து பைங்கிளி அல்லவென்பதை அறிவுறுத்தின.
அவள் சரீரச் சருமத்தில் ஓடியிருந்த லேசான மஞ்சள் நிறமும் சீனத்து மாதர் உடலில் உள்ள மஞ்சளைப் போல் இல்லாமல் மஞ்சள் பூசி குளித்த பின்னுள்ள உடல் வண்ணத்தை அடைந்திருந்ததால் ஏதோ பக்குவப்பட்ட தங்கம் போல் பளிச்சிட்டது. நன்றாக எழுந்து வளைந்திருந்த அவள் கன்னக்கதுப்புகளும் அதிக அகலமில்லாவிட்டாலும் மிக வசீகரமாக தெரிந்த நுதல் பிரதேசமும் உருண்டு தொங்கிய கைகளும் புத்தொளி ஒன்றை இயற்கையாகவே பெற்றிருந்ததையும் தெரிந்தும் தெரியாமலும் இருந்த அந்த ஒளியும் அவளை சொர்ண தேவதையைப் போல அடித்திருந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் மனதை விட்டு அகற்ற முடியாத பெரும் விபரீத அழகுக்கு முன்பாகத்தான் நிற்பதை அறிந்து கொண்டான். அத்தனை அழகையும் தோற்கடிக்கும்படியாக அவனை உற்று நோக்கிய வெளிகளில் கூட இனங்கள் இரண்டு கலந்து கிடந்தன. அவள் கருவெளிகளை சுற்றியிருந்த இடம் அசல் வெளுப்பாய் இல்லாமல் சற்று செவ்வரி படர்ந்திருந்ததால் சாவகத்தின் குரூரமான பகத்தினத்தாரின் வெளிகளைப் போல் அவள் இருந்தாலும் வெளிகளில் குரூரத்துக்கு பதில் சாந்தமும் விஷமமும் நிலவி கிடந்தன. அவள் பார்வையிலிருந்து குணத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது இருந்தது. வெறுத்த பார்வையல்ல, வஞ்சகப் பார்வையும் அல்ல. இருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு சந்தேகம் தொனிக்கும் பார்வையை அந்த வெளிகள் உதிர்த்தன. காட்டு புஷ்பம் போலவே அவள் அவயவயங்கள் செழித்து கிடந்தன. திண்மையான கழுத்தும் சிற்றிடைக்கு கீழே முன்னும் பின்னும் இருந்த வளர்ச்சியும் இன்ப இச்சை நிறைந்த உள்ளத்துக்கு வெளிச்சான்றுகளாக காட்சியளித்தன. உறுதியாக நிலத்தில் ஊன்றிய அவள் கால்கள் மிகுந்த அழகு படைத்து கட்டை விரலிலிருந்து மேல் நோக்கு நோக்கினால் சிறிதாக துவங்கி பெரிதாக கடலுக்கு அருகே விரியும் அழகுள்ள நதியையும் தோற்கடிக்கும் வண்ணம் அமைந்திருந்தன. இத்தனை அழகுகளை தாங்கி நல்லவளா, பொல்லாதவளா, சீனத்து பெண்ணா, வேறு நாட்டவளா என்று எதையும் ஊகிக்க முடியாத பெரும் புதிராகவும் அசைவற்றும் நின்ற அந்த அழகு சிலை அசைய முற்பட்டு தன்னை நோக்கி நடக்க துவங்கியதும் அவள் தேகத்தின் எழிலிடங்கள் மெல்ல ஆடியும் துள்ளியும் புரண்டும் கூட வந்து இளைய பல்லவன் சித்தத்தை எங்கோ இழுத்து கொண்டு சென்றன. தலையில் இருந்த அவள் சுருண்ட மயிரில் பல இழைகள் பிரிந்து தொங்கி தோளில் புரண்டதும் முழு பின்னல் மார்பில் தவழ்ந்ததும் சில இழைகள் கன்னத்தை தொட்டதும் பெரும் இம்சையை இளைய பல்லவன் இதயத்தில் விளைவித்தன. அந்த உணர்ச்சிகள் அவன் சித்தத்தை 1 வருடத்துக்கு முன்பாக பாலூர் பெருந்துறைக்கு இழுத்துச் சென்றன. வெளிநாட்டு பிரமுகர் வீதியின் மாளிகை அறையில் குதிக்க வைத்தது. அங்கு தான் திரைமறைவிலிருந்த காட்சியும் ஆடை புனைய வந்த காஞ்சனாதேவியின் தெய்வீக அழகும் அவன் இதய கண் முன்னால் தாண்டவமாடின. அன்று தான் ஒளிந்திருந்த திரை அசைந்ததும் அவள் அஞ்சன விழிகள் திடீரென எழுந்து தானிருந்த இடத்தை நோக்கிய வீர நோக்கையும் கண்டான் அவன். இன்று எதிரே இருந்த கண்களிலிருந்து பயமற்ற ஆனால் வீரம் என்று சொல்ல முடியாத பேரழகு கண்களையும் பார்த்தான். அங்கு அசைந்தது திரை, சீரின அஞ்சன வெளிகள். இங்கு அசைந்தது ஒரு சிலை, மயக்கின அழகு கண்கள் என்று தனக்குள் எண்ணமிட்ட இளைய பல்லவன் 2 அழகிகளுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வையும் எடை போட முற்பட்டு தோல்வியே அடைந்தான். 2ம் வெவ்வேறு அழகாயிருந்ததை, ஒன்றுக்கொன்று சளைக்காததாக இருந்ததையும் அறிந்து கொண்ட இளைய பல்லவன் ஒன்று மட்டும் தீர்மானமாக புரிந்து கொண்டான். காஞ்சனாதேவியின் அழகு தூய்மையான ஒற்றை நாட்டு அழகு. அக்ஷய கோட்டை சித்தினியின் அழகில் எத்தனையோ உயர்விருந்தும் அதில் 2 நாடுகளோ இனங்களோ கலந்திருக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்ட இளைய பல்லவன் எந்த இனம் கலந்தாலும் விவகாரங்களை கலக்காமல் அந்த இனங்களின் அழகுகளை மட்டும் இணைத்து இதற்காக ஆண்டவன் இந்த அற்புதத்தை சிருஷ்டித்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதில் ஒரு முடிவுக்கும் வந்தான். இது அழகுதான், ஆனால் அஞ்சத்தக்க அழகு என்று முடிவு செய்த இளைய பல்லவன் எதிரே இருந்த கோட்டை தலைவன் மீது தன் கண்களை திருப்பினான். ஆனால் கோட்டை தலைவன் அவன் கண்களுக்கு புலப்படவில்லை. இளைய பல்லவன் சிந்தனையை பல விதங்களில் புரட்டி கொண்டே அசைந்து அசைந்து நடந்து வந்த அந்த பேரழகி அவன் ஆராய்ச்சி முடிவதற்குள் கோட்டை தலைவனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இடையே வந்துவிட்டதல்லாமல் கோட்டை தலைவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு இளைய பல்லவனை நோக்கி திரும்பியும் நின்றதால் சோழர் படை தலைவன் தன் கண்களை தூக்கிய போது எதிரே அவள் எழில் அவனை நோக்கிற்று.
சிருங்கார ரசமடங்கிய பெரும் கவியின் ஏட்டு பிரதிகளை சுவையுடன் பார்க்கும் ரசிகனின் பார்வையுடன் அவளை நோக்கிய இளைய பல்லவன் தன் சித்தத்தை அடியோடு சீரழிக்கும் நோக்கத்துடன் இயற்கை வளர்த்துவிட்ட பெரும் புஷ்பங்களை தாங்கிய ஒரு பூவுடற் செல்வி தன் வெளிகளுக்கு எதிரே நிற்பதைக் கண்டான். சிறிது சலனமும் அடைந்தான். சலனம் என்ன, சங்கடமும் அடைந்தான். அவளை அப்படி நோக்குவதும் சலனத்துக்கு உட்படுவதும் காஞ்சனா தேவியிடம் தான் கொண்டுள்ள காதலுக்கு பெரும் இழுக்கு என்று நினைத்து சிந்தனையை வேறு திக்கில் இழுக்க முயன்ற இளைய பல்லவன் எப்படி சிந்தனை தன் வசம் இல்லை என்பதை அந்த சில வினாடிகளில் புரிந்து கொண்டான். புத்தியின் புறத்தோற்றமான கண்ணெனும் வாயில் வழியாக அவள் எழில் தன் சித்தத்துக்குள் நுழைந்து வேறு நினைப்புக்கே அங்கு இடமில்லாமல் செய்துவிட்டதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் செய்வதறியாமல் திணறினான். இந்த சமயத்தில் கோட்டை தலைவனாவது உதவிக்கு வந்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்தாலோ கோட்டை தலைவன் ஆக்ரோஷ கூச்சல் திடீரென அடங்கியது. உனக்கு உதவ மறுத்தாள் என்று அவன் ஆரம்பத்தில் இட்ட கூச்சலுக்கு பின் அவன் எதுவுமே பேசவில்லை. இளைய பல்லவன் கண்கள் சென்ற திக்கையும் அவன் பிரமையையும் கவனித்த கோட்டை தலைவன் முகத்திலிருந்த ஆக்ரோஷம் திடீரென மறைந்து வதனத்தை மந்தகாசமாட்கொண்டது. அந்த மந்தகாசத்தின் ஊடே வஞ்சகப் பார்வையொன்றும் புகுந்தது. அவன் முகத்தில் திடீரென ஏதேதோ எண்ணங்கள் புகுந்து மறைந்து கொண்டதற்கான அறிகுறிகள் ஒரு வினாடி தெரிந்தன. பிறகு அவன் ஏதோ முடிவுக்கு வந்துவிட்டதையும் அந்த முடிவில் அவனுக்கு பெரும் திருப்தியும் இருந்ததும் மந்தகாசத்தில் விரிந்து கிடந்தது. இளைய பல்லவனின் அழகு ஆராய்ச்சியை கோட்டை தலைவன் மிகுந்த நிதானத்துடன் பார்த்து கொண்டே நின்றான். அந்த பெண்ணின் அழகு கடலில் இளைய பல்லவன் அமிழ்ந்து போவதைக் கண்டு அகமகிழ்ந்து போனதற்கு அறிகுறியாக அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அதரங்கள் மெல்ல புன்முறுவல் கோட்டின. அந்த புன்முறுவல் அவன் இளைய பல்லவனை வலிய பிணைக்க வல்ல பல திட்டங்களை வகுத்து விட்டதற்கான சாந்தியையும் அவன் மனத்தில் நிரப்பியது. ஆகவே அந்த அழகி தங்கள் இருவருக்கும் இடையே வந்து தனக்கு முதுகை காட்டிக்கொண்டு நின்றதை பற்றி அவன் சிறிதும் லட்சியம் செய்யாமல் 2 அடி பின் சென்று பழைய படித்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இருவர் பேச்சின் போக்கை கவனிக்க முற்பட்டான். இளைய பல்லவனுக்கு முன் வந்து திடமாகவும் ஆனால் பெரும் ஒய்யாரத்துடனும் இடையில் ஒரு கையை முட்டு கொடுத்து கொண்டு நின்ற அந்த அழகு சிலை தன் செவ்விய அதரங்களை பிரித்து, நீங்கள் மகாவீரர் என்பதை புரிந்து கொண்டேன் என்ற சொற்களை உதிர்த்ததன்றி தன் தலையையும் ஒருபுறம் வணக்கத்துக்கு அறிகுறியாக ஒரு கழித்தாள். அதரத்தின் அபரிமித சிவப்பு தான் சற்று முன்பு கோட்டை தலைவனுக்கு பரிசளித்த முத்துக்களை விட சிறந்த 4 பற்கள், வீணையின் நாதம் போல் உதிர்ந்த சொற்கள் எல்லாம் இளைய பல்லவன் இதயத்தை கொள்ளை கொண்டன. அந்த அழகு சிலைக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தான் அவன். பிறகு மெல்ல ஒற்றை சொல்லை வெளியிட்டான், நன்றி என்று. அவள் மெல்ல நகைத்துவிட்டு பதில் சொன்னாள், உங்களுக்கு அடக்கமும் இருக்கிறது என்று. நன்றி. 2ஆம் முறையும் இளைய பல்லவன் அதே பல்லவியை பாடினான். அவளது பெரும் புருவங்கள் நெற்றியை நோக்கி வியப்புக்கு அறிகுறியாக எழுந்தன. வெட்கமும் இருக்கிறது உங்களுக்கு என்றாள் அவள் மறுபடியும் நகைத்து. அவள் நகைப்பு பெரும் இன்பமாகத்தான் இருந்தது இளைய பல்லவனுக்கு. இருந்தாலும் திரும்ப திரும்ப அவள் தன் குணாதிசயங்களை விவரித்ததால் பொறுக்காத அவன் தன் கை வரிசையையும் காட்டத் தொடங்கி, சில சமயம் அந்த குணம் ஆண்களுக்கும் தேவையாயிருக்கிறது என்றான் மெதுவாக. அவன் பதிலில் புதைந்து கிடந்த பொருளை நொடிப்பொழுதில் புரிந்து கொண்டாள் அவள். பெண்கள் சில சமயங்களில் காட்டும் நாணக்குறைவை குத்தி காட்டவே அவன் அப்படி பதில் சொல்லி இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட அவள், உங்களுக்கு விஷமமும் இருக்கிறது என்றாள் 4ஆம் முறையாக. என்ன? வியப்புடன் கேட்டான் இளைய பல்லவன். நீங்கள் மாவீரர் என்றேன், அடக்கத்தை காட்டினீர்கள். உங்களுக்கு அடக்கம் இருக்கிறதென்றேன், வெட்கத்தை காட்டினீர்கள். வெட்கம் இருக்கிறதென்றேன், என்னை குத்தி காட்டி உங்களுக்கு விஷமமும் உண்டு என்பதை நிரூபித்தீர்கள். அடக்கம், வெட்கம், விஷமம் ஆகிய குணங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள் அவள் உள்ளத்தை திறந்து காட்டி. ஏன்? அவளுக்கு பதில் சொல்லத் தெரியாததால் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றை சொல்லை உதிர்த்தான் இளைய பல்லவன். அடக்கம் வீரத்துக்கு அடையாளம், வெட்கம்
பண்பாட்டுக்கு அடையாளம், விஷமம் ரசிகத்தன்மைக்கு அடையாளம் என்று அவள் பதில் சொல்லி அவனை பயமின்றி ஏறெடுத்து பார்த்தாள். இத்தனை சம்பாஷணைக்குப் பிறகும் இளைய பல்லவன் ஒரு நிலையை அடையாமலே தத்தளித்தான். இருப்பினும் சமாளித்து கொண்டு, மனோதத்துவத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினான். பதிலுக்கு அவள் அடக்கத்தை காட்டவும் இல்லை, நன்றி கூறவும் இல்லை. ஆம் என்று சர்வசாதாரணமாக ஒப்புக்கொண்டாள். அந்த ஆம், அந்த பாராட்டுதல் தனக்கு தகும் என்பதை ஒப்புக்கொள்வது போல் இருந்தது. இதனால் வியப்புடன் அவளை ஏறெடுத்து பார்த்த இளைய பல்லவனை நோக்கி அவள் நகைத்துவிட்டு, உங்கள் பாராட்டுதலை நான் ஒப்புக்கொண்டது உங்களுக்கு வியப்பாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னதில் தவறேதுமில்லை. எனக்கு மனோதத்துவம் தெரியாதிருந்தால் இந்த அக்ஷயமுனையில் நான் ஒரு நாள் ஜீவித்திருக்க முடியுமா? கொள்ளையர் நடுவில் பயமின்றி உலாவ முடியுமா என்றாள். கொள்ளையர் நடுவில் உலாவுவீர்களா? மிகுந்த ஆச்சரியத்துடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. கற்பையோ ஒழுக்கத்தையோ இம்மி அளவும் மதிக்காத கொள்ளையர் கூட்டத்தில் இத்தகைய ஒரு பெண் சிக்கினாள் நினைக்கவும் பயந்தான் இளைய பல்லவன். அவன் முகபாவத்தை அந்த அழகி கவனித்தாள். நகைத்துவிட்டு சொன்னாள், உங்கள் வியப்புக்கு காரணம் இருக்கிறது. என்னுடன் பழகிய பலரும் உங்களைப் போல் வியப்படைந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் எனக்கு வியப்பில்லை. கொள்ளைக்காரரிடம் எனக்கு அச்சமில்லை. அவர்களுக்குத்தான் என்னிடம் அச்சம் இருக்கிறது. நான் இஷ்டப்பட்டால் அவர்கள் என்னை சுற்றி வளைக்கலாம், இல்லையேல் தொலைதூரத்தில் நிற்க வேண்டும் என்ற அவள் சரேலென பின்னடைந்து தன் தந்தையும் இளைய பல்லவனும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து கொள்ள இடம்பெட்டு தன் இடது கையை கோட்டைத் தலைவனை நோக்கி சுட்டிக்காட்டி வலது கையை தன் மார்பின் மீது வைத்து, இதோ இருக்கும் என் தந்தை கோட்டையின் தலைவராயிருக்கலாம். கொள்ளைக்காரர்களின் தலைவர் இவரல்ல, நான் தான் என்றாள். ஏதோ நாட்டிய முத்திரை போல் மார்பில் கை வைக்கப்பட்ட இந்த கையும் அபிநய பாவங்கள் முகத்தில் துளிர்த்த அழகு குறிகளும் இளைய பல்லவனை கவர்ந்ததன்றி அவள் சொற்களில் தொனித்த எல்லையற்ற துணிவும் அவனுக்கு வியப்பையே அளித்தன. உடல் முழுவதும் மயக்கந்தரும் மஞ்சள் நிறமோடிய அந்த மஞ்சள் அழகியை நன்றாக ஏறெடுத்து நோக்கிய இளைய பல்லவன் வணக்கத்துக்கு அறிகுறியாக தலைதாழ்த்தி, அப்படியானால் நான் வந்த அலுவல் சுலபமாகிறது என்றான். எந்த அலுவல் என்று கேட்டாள் அவள். சில முக்கிய கோரிக்கைகளுடன் தங்கள் தந்தையிடம் வந்தேன். என்ன சொன்னார்? இன்னும் சரியான பதில் சொல்லவில்லை. உங்களை போன்ற கொள்ளைக்காரருக்கு மன்னிக்க வேண்டும். வீரருக்கு என் தந்தை எதையும் மறுக்க மாட்டாரே. மறுக்கவில்லைதான், இருந்தாலும் யோசிக்கிறேன். அது சகஜம்தானே. ஒரு நாள் அவருக்கு அவகாசம் கொடுங்கள். இன்றிரவு நிகழ்ச்சி முடியட்டும் என்று அவள் திடீரென தன் தந்தையின் பக்கம் திரும்பி, ஏனப்பா, இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு இவரையும் என்று தொடங்கினாள். அடுத்த வினாடி அறை அதிர்ந்தது. போ உள்ளே, உன்னை யார் வரச் சொன்னது இங்கே என்று கூவினான் கோட்டை தலைவன். அவன் உணர்ச்சிகளை திடீரென அத்தனை தூரம் முழுக்கிவிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி எதுவாயிருக்கும்? ஏதும் புரியாமல் கோட்டை தலைவனை நோக்கினான் சோழர் படை தலைவன். கோட்டை தலைவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 8 நிறைவடைந்தது. அத்தியாயம் 9 முன்னேற்பாடு. அன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு தன்னையும் அழைக்க வேண்டுமென அந்த அழகு சிலை கூற முற்பட்டு வார்த்தையை முடிக்கும் முன்னமே, உன்னை யார் வரச் சொன்னது இங்கே, போ உள்ளே என்று அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அந்த அறையே அதிரும்படியாக கூவியதை கேட்டதும் சற்று குழம்பவே செய்தான் இளைய பல்லவன். எண்ணங்களை சிறிதும் புறத்தே காட்டாத ஆழ்ந்த உள்ளம் படைத்த அந்த கிராதகனே கட்டுப்பட்ட தன் உணர்ச்சிகளை காற்றில் உதறவிட்டு கூவும்படியான அந்த நிகழ்ச்சி யாதாயிருக்கும் என்று யோசித்து எதுவும் புரியாததால் கோட்டை தலைவனை நோக்கி கண்களை திருப்பிய இளைய பல்லவன் அவன் முகத்தில் கோபம் மிதமிஞ்சி தாண்டவமாடி கொண்டிருப்பதையும் சுடும் கண்களை அவன் தன் மகள் மீது திருப்பியிருப்பதையும் கண்டான். தந்தையின் அந்த உக்கிராகார கோபத்துக்கு இலக்கான அந்த அழகியின் நிலை எப்படி இருக்கிறதென்பதை பார்க்க அவள் மீது திரும்பிய படைத்தலைவனின் கூரிய கண்கள் மறுகணம் பெரு வியப்பை கக்கின. தந்தையின் கூச்சலால் இம்மியளவும் உணர்ச்சி வசப்படாத அந்த மஞ்சள் அழகி கோட்டை தலைவனை நோக்கி மௌனமாகவே,
மந்தகாசமே செய்தாள். தந்தையின் கூச்சலை கேட்டதும் அவள் தலை அவனை நோக்கி திடீரென திரும்பியதில் குழல் அசைந்து மயிரிழைகள் தோளின் இரு புறங்களிலும் விழுந்தன. மருண்ட அவள் செவ்வரி விழிகள் சற்றே திரும்பின. அவ்வளவுதான். மற்றபடி வேறெவ்வித மாறுதலும் அவளிடம் காணப்படவில்லை. ஏற்பட்ட சிறு மாறுதல்களும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்தனவாகையால் அவை மாறுதல்களாகவே இளைய பல்லவனின் கூறிய விழிகளுக்கு மட்டுமென்ன அறிவுக்கு கூட புலப்படவில்லை. இடுப்பில் முட்டு கொடுத்த கையை கூட எடுக்காமல், இருந்த இடத்தை விட்டு அசையாமல், அஞ்சாமல் சிரித்து கொண்டே நின்ற அவள் கண்கள் கோட்டை தலைவன் மீதே பல வினாடிகள் நிலைத்தன. அந்த கண்களில் ஏதோ பெரும் சக்தி இருக்க வேண்டும் என்பதை சில வினாடிகளுக்குள் புரிந்து கொண்ட இளைய பல்லவனின் வியப்பு பன்மடங்கு விரியலாயிற்று. மஞ்சள் அழகியின் கண்கள் கோட்டை தலைவன் மீது நிலைத்த ஒவ்வொரு வினாடியிலும் அவன் முகத்தில் மாறுதல் ஏற்பட்டு வந்ததையும், ஆரம்பத்தில் அதில் விரவி கிடந்த கோபமும் சிறிது சிறிதாக மறைந்து விட்டதையும் கண்ட இளைய பல்லவன், அந்த பெண் அந்த அறையில் மட்டுமல்லாமல் அக்ஷய முனையிலேயே ஒரு பெரும் சக்தி என்பதையும், தன் திட்டங்கள் நிறைவேற அவள் உதவி மிகவும் அவசியம் என்பதையும் சந்தேகமற அறிந்து கொண்டான். புலியை பழக்குபவனுடைய கண்களை பார்க்க முடியாமல் அஞ்சி ஒடுங்கும் புலியைப் போல அந்த துஷ்டன் மெல்ல மெல்ல ஒடுங்கிவிட்டதையும் கண்ட இளைய பல்லவன் வியப்பு நிரம்பி வழிந்தோடிய விழிகளை மஞ்சள் அழகி மீது நிலைக்க விட்டான். தந்தையை தன் பார்வையாலேயே அடக்கிவிட்ட மஞ்சள் அழகி மெல்ல இளைய பல்லவனை நோக்கி திரும்பி முகத்தில் இருந்த மந்தகாசத்துடன் சிறிது வருத்தத்தின் குறியையும் கலந்து கொண்டு, வீரரே, மன்னிக்க வேண்டும். தந்தை சில சமயங்களில் இப்படித்தான் நிதானத்தை இழந்து விடுகிறார். உட்காருங்கள், நிதானமாக பேசுவோம் என்று கூறி அவனை எதிரே இருந்த மஞ்சத்தில் மீண்டும் அமரச் சொல்லி தந்தையின் பக்கத்திலே இருந்த ஆசனத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டாள். அதிக ஒடுக்கத்தை காட்டாமலும் அபரிமிதமான ஆடம்பரமும் இன்றி அடக்கமும் கம்பீரமும் கலந்த பெரும் ராணி போல் மஞ்சத்தில் அமர்ந்து மடியில் கைகளை கோர்த்து தவழ வைத்து கொண்டே மஞ்சள் அழகி தந்தையை நோக்கி, அப்பா, இதற்கு ஏன் இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் நிகழ்ச்சிக்கு இவரை அழைக்க வேண்டாம், அவ்வளவுதானே என்றாள். அவள் பேசிய போது சாதாரணமாகவே இன்பநாதமாயிருந்த அவள் குரல் மிகவும் குழைந்து கிடந்தது. வீணை தந்தியை சுண்டிவிட்டவுடன் மரிகரத்தில் விரல்கள் இழைக்கும் மேக நாதம் போல அவள் குரல் எத்தகைய கடுமையான இதயத்தையும் கரைக்கும் தன்மையை எய்திவிட்டதை கவனித்த இளைய பல்லவன், இவள் தந்தையைக் கண்டு அஞ்சாதவள் மட்டுமல்ல, அவனை சுண்டு விரலில் வைத்து இஷ்டப்படி சுற்றவும் வல்லவள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவன் ஊகம் சரி என்பதை கோட்டை தலைவனின் அடுத்த வார்த்தைகள் நிரூபித்தன. அதற்காகச் சொல்லவில்லை என்று பலவீனமான குரலில் பதில் சொல்ல ஆரம்பித்தான் கோட்டை தலைவன். எதற்காக சொல்லவில்லை என்று ஏதும் புரியாத குழந்தை போல் மஞ்சள் அழகி அவனை கேட்டாள். கோட்டை தலைவன் இம்முறை தைரியமாக தலை நிமிர்ந்து அவளை நோக்கினான். அவள் விழிகள் உதிர்த்த அந்த குழந்தை பார்வை இடையில் ஏற்பட்ட அவனுடைய அச்சத்தை தவிர்த்திருக்க வேண்டும். அவன் முகத்தில் மெல்ல மெல்ல பழைய கலை படர்ந்து ஆழமும் வஞ்சகமும் நிறைந்த முன்னைய நோக்கு கண்களிலும் நிலவியது. அந்த வஞ்சகப் பார்வையிலும் பாசம் சிறிது பரவி நின்றது. சொற்களிலும் அந்த பாசம் தொனிக்கச் சொன்னான் கோட்டை தலைவன், நான் நிறைந்தது உன் மனதை புண்படுத்த அல்ல மகளே என்று. மஞ்சள் அழகியும் கொஞ்சிய வண்ணமே, என் மனதை நீங்கள் ஒரு நாளும் புண்படுத்த மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியாதா என்று பதில் சொன்னாள். அடுத்தபடி இளைய பல்லவன் எதிரே கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருக்கிறான் என்பதை பற்றி சற்றும் நினைக்காமல் தந்தையும் மகளும் ஒருவருக்கொருவரே பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்றிரவு நிகழ்ச்சி சாமானியமானதா என்று பெண்ணின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டு செல்லமும் கவலையும் கலந்த குரலில் கேட்டான் கோட்டை தலைவன். இல்லை என்று மஞ்சள் அழகி பதில் கூறினாள். அக்ஷய முனையின் பிரத்யேக நிகழ்ச்சி இது என்றான் கோட்டை தலைவன். ஆமாம் என்றாள் அவள். சித்ரா பௌர்ணமி என்று பிரதிவருஷம் நடக்கிறது. ஆமாம். நீ இல்லாவிட்டால் நிகழ்ச்சி இல்லை. ஆமாம். நிகழ்ச்சிகள் இல்லாவிட்டால் முடிவுகள் இல்லை. உண்மை. முடிவுகள் இல்லாவிட்டால் நீங்கள் இல்லை, நான் இல்லை, இக்கோட்டையும் இல்லை. இத்தனையும் தெரிந்தாய் இந்த புது மனிதரை இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு அழைக்க விரும்புகிறாய்? இந்த கடைசி கேள்வியை கோட்டை தலைவன் வீசிய போதுதான்
இளைய பல்லவன் ஒருவன் எதிரே இருக்கிறான் என்ற உணர்வடைந்த மஞ்சளழகி அவனை ஏறெடுத்து நோக்கினாள். அப்படி நோக்கிய அந்த கண்களில் சிறிது குழப்பம் இருந்ததை இளைய பல்லவன் கவனித்தான். அந்த இருவர் சம்பாஷணையையும் கேட்க ஏதோ பெரும் மர்மங்கள் அடங்கிய ஒரு பிரதேசத்துக்கு தான் வந்துவிட்ட உணர்ச்சி ஏற்பட்டதால் சித்தத்தில் ஏதேதோ எண்ணங்கள் சுழல இளைய பல்லவனும் ஓரளவு குழப்பமே அடைந்திருந்தான். அந்த இரவு நிகழ்ச்சியை பற்றி தந்தையும் மகளும் பேசி முடித்த பிறகு நிலைமை தெளிவாவதற்கு பதில் மர்மம் முன்னை விட வலுத்து விட்டதை கவனித்த இளைய பல்லவனின் இதயத்தில் அந்த நிகழ்ச்சி எதுவாயிருக்கும் என்பதை அறிய ஏற்பட்ட ஆவலுடன் அதில் எப்படியும் கலந்து கொண்டு விடுவது என்ற உறுதியும் ஏற்பட்டது. அவன் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டதாலோ என்னவோ மஞ்சளழகியின் கண்களிலிருந்து குழப்பம் மறைந்து இதழ்களில் புன்னகை அரும்பியது. உள்ளத்தே ஊடுருவிச் சென்ற சங்கடமான உணர்ச்சிகளை சமாளித்து கொள்ள சற்று வாய்விட்டு சிரிக்கவும் செய்தாள் அவள். மேலும் மௌனமாயிருப்பதால் பலன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் கேட்டான், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. உங்கள் நிலையை எண்ணிச் சிரித்தேன் என்றாள் அவள் வேடிக்கையாக. ஏன், என் நிலைக்கு என்ன? நீங்களும் தந்தையும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தீர்கள். குறுக்கே நான் வந்து குளறிவிட்டேன் என்றாள் அவள். இரவு நிகழ்ச்சியை பற்றிய பிரஸ்தாபத்தை ஒதுக்கிவிட அவள் தீர்மானித்திருக்கிறாள் என்பதையும் அதை முன்னிட்டே அதற்கு முற்பட்ட பகுதிக்கு சம்பாஷணையை இழுத்துச் செல்கிறாள் என்பதையும் அறிந்து கொண்ட இளைய பல்லவனும் அவள் வழியே போகத் தொடங்கி, உங்கள் குறுக்கீடு எனக்கு தடையாயில்லை, உதவிதான் என்றான். எப்படி உதவி என்று கேட்டாள் அவள். உங்கள் தந்தையிடம் சில உதவிகளை நாடி வந்ததாக தெரிவித்தேன். ஆம், சொன்னீர்கள். பதிலில்லை என்றும் கூறினேன். ஆம், அதையும் தெரிவித்தீர்கள். தந்தை உதவுவார், உங்களைப் போன்ற வீரருக்கு எதையும் மறுக்க மாட்டார் என்று நீங்கள்தான் உறுதி கூறினீர்கள். உண்மைதான், கூறினேன். இதைவிட பெரிய உதவி எனக்கு என்ன வேண்டும்? உங்கள் குறுக்கீடு எனக்கு நன்மை விளைவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பின்னும் என்ன? இளைய பல்லவனின் விழிகள் திடமாக எழுந்து அவளை நோக்கின. சிருஷ்டியின் சிறந்த அழகையும் நான் வாழ்வில் கண்டேன் என்று மெல்ல சொற்களை உதிர்த்தன உதடுகள். அவள் ஏதோ பதில் சொல்ல முயன்று பவள இதழ்களை திறந்தாள். அவளை பேசாமல் சைகையினாலேயே தடுத்த இளைய பல்லவன் மேலும் பேசத் தொடங்கி, உங்களை பாராட்டவோ இல்லாததை சொல்லி முகஸ்துதி செய்து உங்கள் தந்தையிடம் நான் கூறியதை பெறவோ பேசப்படும் வீண் வார்த்தைகள் அல்ல இவை. உண்மையைத்தான் சொன்னேன். உங்களை பாராட்டாமலும் உங்கள் தந்தையிடம் கெஞ்சாமலும் நான் கோரி வந்த உதவியை பெற என்னால் முடியும். இது தற்புகழ்ச்சி என்று நினைக்க வேண்டாம். இந்த அக்ஷயமுனை கோட்டையை பற்றியும் உங்கள் தந்தையை பற்றியும் பூரணமாக தகவல்கள் அறிந்தே இங்கு நான் வந்திருக்கிறேன். உங்கள் தந்தை இஷ்டப்பட்டால் என்னையும் என் மரக்கலத்தையும் என் மாலுமிகளையும் இன்றே அழித்துவிட முடியும். ஆனால் கதை அத்துடன் முடியாது. என்னை அழிப்பது சுலபமல்ல. அப்படியே அழிப்பதாக வைத்து கொண்டாலும் பயங்கர விளைவுகள் ஏற்படும். ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், சரியான முன்னேற்பாடுகள் இல்லாமல் நான் சிங்கத்தின் வாய்க்குள் தலையிடுபவன் அல்ல. இந்த இடத்தில் சற்று நிதானித்த இளைய பல்லவன் கோட்டை தலைவனை உற்று பார்த்துவிட்டு மஞ்சளழகியை நோக்கி கேட்டான், இந்த அக்ஷயமுனைத்துறையில் தனியாக இறங்கிச் செல்ல வேண்டாம் என்று என் மாலுமிகள் தடுத்தார்கள். அதையும் மீறித்தான் நான் இறங்கினேன், தெரியுமா உங்களுக்கு என்று. அது துணிவை காட்டுகிறது, முன்னேற்பாட்டை காட்டவில்லை என்றாள் மஞ்சளழகி இகழ்ச்சியுடன். கடற்கரை கொள்ளைக்காரர்கள் என்னை வெட்டி போட வந்தார்கள். கலிங்கத்து கப்பல் தங்கத்துடன் வருகிறது, கொள்ளையடிக்கலாம் என்றேன். அவர்கள் என் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள் என்று சுட்டிக்காட்டினான் படைத்தலைவன். அது தந்திரத்தை காட்டுகிறது, முன்னேற்பாடே அல்ல என்றால் மஞ்சளழகி மீண்டும் இதழில் அரும்பி நின்ற இகழ்ச்சி குரலிலும் அலைப்பாய. அடுத்த அஸ்திரத்தை மிக பலமாக வீசினான் இளைய பல்லவன். கோட்டை தளத்திலிருந்து வீசப்பட்ட விஷ அம்பு என் மார்பில் தைத்தும் நான் இறக்காமல் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். அது எதை காட்டுகிறது? மந்திரத்தையோ? இளைய பல்லவனுக்கு ஏதும் பதில் சொல்ல முடியாமல் விழித்தாள் மஞ்சளழகி. திடீரென தன் அங்கியை விலக்கி மார்பை திறந்து காட்டிய இளைய பல்லவன், இது எதை காட்டுகிறது தேவி? மந்திரத்தையா, முன்னேற்பாட்டையா என்றான் இகழ்ச்சி குரலில் பூரணமாக தொனிக்க. மஞ்சளழகி மட்டுமல்ல, அவள் தந்தையும் படைத்தலைவன் மார்பை கண்டு பிரமித்தான். விஷ அம்பு அவனை கொல்லாத மர்மம் அவர்களுக்கு தெள்ளென புரிந்தது.
அவன் மார்பை அணைத்து நின்ற யவனர் இரும்பு கவசத்தை இமைகொட்டாமல் அவ்விருவரும் பார்த்தார்கள். அவன் அங்கிக்குள் மறைந்து கிடந்த அந்த இரும்பு கவசமே அவன் உயிரை காத்தது என்பதை புரிந்து கொண்ட தந்தையும் மகளும் அவன் தீர்க்காலோசனையையும் முன்னேற்பாட்டையும் கண்டு வியப்பின் எல்லையை எய்தி அந்த வியப்பு முகங்களிலும் படர இளைய பல்லவனை ஏறெடுத்து நோக்கினார்கள். உணர்ச்சிகளை பெரிதும் கட்டுப்படுத்தக்கூடிய அவ்விருவரையுமே மலைக்க வைத்தது பற்றி மகிழ்வெய்திய சோழர் படை தலைவன் மஞ்சளழகியை நோக்கி, தேவி, வாழ்வில் பேராபத்துகளில் சிக்கி அனுபவப்பட்டவன் நான். ஆகையால் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்கிறேன். இந்த கவசம் போட்டுக்கொண்டு வந்த முன்னெச்சரிக்கையை பற்றி நீங்கள் வியப்படைய வேண்டாம். இன்னொரு முன்னேற்பாடு செய்திருக்கிறேன். அதை கேட்டால் நீங்கள் திகைத்து போவீர்கள். அது மட்டுமல்ல, இளைய பல்லவன் அத்தனை முட்டாள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் என்றான். அதையும் சொல்லுங்கள் என்று அவள் கேட்டால் அச்சம் குரலில் லேசாக தொனிக்க. இப்படி வாருங்கள் என்று அவளை அந்த அறையில் ஒரு மூலைக்கு அழைத்து சென்று சில வார்த்தைகள்தான் சொன்னான் இளைய பல்லவன். அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் முகத்தில் மிதமிஞ்சிய கிளியை பரவ விட்டன. வேண்டாம், வேண்டாம், அது மட்டும் வேண்டாம் என்று கதறினாள் மஞ்சளழகி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இகழ்ச்சியுடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. அவசியம் வாருங்கள், அவசியம் வாருங்கள் என்று திகில் நிரம்பிய சொற்களை மிகுந்த பலவீனத்துடன் உதிர்த்தாள் மஞ்சளழகி. அத்தியாயம் 9 நிறைவுற்றது. அத்தியாயம் 10. அகூதாவின் சபதம். அரை மூளைக்கு மஞ்சளழகியை அழைத்துச் சென்று மர்மமாக அவளிடம் இளைய பல்லவன் ஏதோ சில வார்த்தைகள் சொன்னதும் அந்த சில வார்த்தைகளை கேட்டவுடன் வேண்டாம், வேண்டாம், அது மட்டும் வேண்டாம் என அவள் கதறியதன்றி தன் சம்பந்தமில்லாமலே இளைய பல்லவனை அன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு அழைத்து விட்டதும் பெரும் விந்தையாக மட்டுமல்ல, கோபத்தையும் அச்சத்தையும் ஒருங்கே விளைவிப்பதாகவும் இருந்தது அக்ஷயமுனை கோட்டை தலைவனுக்கு. ஏதோ பெரும் விபரீத வார்த்தைகளை சொல்லி எதற்கும் அஞ்சாத தன் மகளுக்கே சோழர் படைத்தலைவன் பெருமச்சத்தை விளைவித்து விட்டான் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்ட கோட்டை காவலன் அவன் என்ன சொல்லியிருப்பான் என்பதை நினைத்து குழம்பி மலைத்து திகைத்து அந்த அறையின் மூலையையே நோக்கி கொண்டிருந்தான். அறையின் மூலையில் இருந்த நிலை அக்ஷயமுனை கோட்டை தலைவனின் துணிவுக்கோ மஞ்சளழகியின் திடசித்தத்துக்கோ அத்தாட்சியாக அமையாமல் இளைய பல்லவனின் இருமாப்புக்கே சாட்சி காட்டும் முறையில் அமைந்து கிடந்தது. நன்றாக நிமிர்ந்து மஞ்சளழகியின் திகிலையும் திகிலால் விளைந்த உடலின் நடுக்கத்தையும் தயை தாட்சண்யமில்லாமல் பார்த்து கொண்டும் இதயத்தில் என்றுமில்லாத குரூரத்தை முகத்தில் காட்டினாலும் அதில் ஓரளவு நிதானத்தையும் கலந்து கொண்டும் நின்றிருந்தான் இளைய பல்லவன். அவன் எதிரே அத்தனை திகிலுடன் நின்ற நிலையிலும் அழகு முன்னைவிட அதிகமாக பரிமளிக்க ஒய்யாரமாகவே இருந்த மஞ்சளழகியின் தலை மட்டும் ஒருபுறம் லேசாக சாய்ந்து கிடந்தது. அந்த அறை மூளைக்கு வந்ததும் இளைய பல்லவன் பார்த்த பார்வை அவள் கண்கள் முன்பாக அப்பொழுதும் எழுந்து நின்றது. அவன் சொன்ன சொற்கள் மௌனம் நிலவிய அந்த வினாடியிலும் அவள் காதுகளிலே ஒலித்து உணர்ச்சிகளில் புகுந்து சித்தத்தில் சம்மட்டிகளை கொண்டு அடித்து கொண்டே இருந்தன. சில வினாடிகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிதான் அதுவென்றாலும் திரும்ப திரும்ப அது நடப்பது போன்ற பிரமையே ஏற்பட்டது அந்த அழகு சிலைக்கு. அரை மூளைக்கு அழைத்து வந்ததும் இளைய பல்லவன் பார்த்த நிதானமும் ஆழமும் பரிதாபமும் கலந்த பார்வையை அவன் தன் மீது ஒரு முறைக்கு இருமுறையாக வீசிய காட்சியும் அவள் கண்முன் மீண்டும் எழுந்தன. அடுத்தபடி ஏற்பட்ட அவன் உதடுகளின் அசைவையும் அவள் தனது மனக்கண் முன் மீண்டும் கண்டாள். இளைய பல்லவனின் உதடுகள் லேசாகத்தான் அசைந்தன, குரலும் மெதுவாகத்தான் இருந்தது. ஆனால் மிகுந்த உறுதியுடன் வெளிவந்தன அவன் சொற்கள். இந்த அரை மூளைக்கு உங்களை அழைத்து வந்ததற்கு காரணம் இருக்கிறது தேவி என்று சாதாரணமாகத்தான் ஆரம்பித்தான் இளைய பல்லவன். ஆனால் அந்த குரலில் இருந்த ஒரு விபரீத துணி அடுத்து வரும் சம்பாஷணை அத்தனை ரசமாயிருக்காது என்பதை நிரூபிக்கவே மஞ்சளழகி சற்று சிந்தனையுடனேயே கேட்டாள், என்ன காரணம் வீரரே என்று. வார்த்தையை அளந்து பேசுவது போல் பேசினான் இளைய பல்லவன். நீங்கள் தந்தையை விட புத்திசாலி என்பதுதான் காரணம் என்றான் அவன். அவன் தன்னை பாராட்டுகிறானா அல்லது தன்னை பார்த்து நகைக்கிறானா என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்கும் கேட்டு வைத்தாள் அவள். பாராட்டவா என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? இல்லை, பாராட்ட அல்ல.
உண்மையைச் சொல்ல. உங்கள் தந்தையின் நிதானம், தைரியம் எல்லாம் மேலுக்குத்தான். உண்மையான தைரியமும் நிதானமும் உள்ள ஆபத்தை புரிந்து கொள்ளும் சக்தியும் உங்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே உங்களிடம் விஷயத்தைச் சொல்லவே இங்கு அழைத்து வந்தேன் என்றான் இளைய பல்லவன். என்ன, எங்களுக்கு ஆபத்தா? வியப்புடன் கேட்டாள் மஞ்சளழகி. ஆம். யாரிடமிருந்து ஆபத்து? என்னிடமிருந்து. உங்களை என் தந்தை சிறை செய்து விட்டால், ஏன் கொன்றே விட்டால்? சிறை செய்தாலே ஆபத்து, கொன்றுவிட்டால் ஆபத்து பன்மடங்கு அதிகம். இருப்பதை விட இறந்த பின் நான் அபாய மனிதன். இறந்த பின் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இளைய பல்லவன் வெளிகள் அவளை நோக்கி நகைத்தன. இந்த அக்ஷயமுனை கோட்டையை அழித்து விட முடியும். இங்குள்ள அனைவரையும் கொன்று விட முடியும். புல் பூண்டு கூட இல்லாமல் இந்த இடத்தை பொசுக்கிவிட முடியும் என்ற இளைய பல்லவனின் குரலில் திடீரென மீண்டும் விபரீத துணி தெரிந்தது. பிசாசாக வந்து இத்தனையும் செய்வீர்களா என்று நகைக்க முற்பட்ட மஞ்சளழகி இளைய பல்லவனின் கண்களில் திடீரென்று பளிச்சிட்ட ஒரு பார்வையைக் கண்டு தன்னை சட்டென்று அடக்கி கொண்டாள். நகைப்பு உதடுகளில் உறைந்தது. முகத்தில் கிளி படர்ந்தது. அந்த கிளியை இளைய பல்லவனின் அடுத்த சொற்கள் உச்சஸ்தாய்க்கு கொண்டு போயின. எங்கிருந்தோ வெளி உலகத்திலிருந்து பேசுவது போல் இரகசியமும் ஆழமும் பயங்கரமும் தொனித்த குரலில் பேசினான் இளைய பல்லவன். ஆம் மஞ்சளழகி என்று அவன் ஆரம்பித்ததும் ஏதோ சொல்ல முற்பட்ட அந்த பெண்ணை, தடுக்காதீர்கள். உங்கள் தங்க நிற எழில் என்னை பிரமிக்க வைக்கிறது. உங்களை இனி நான் மஞ்சளழகி என்று தான் அழைப்பேன். ஆனால் இத்தனை பிரமிக்கத்தக்க அழகு என் அழிவினால் சீரழிந்து விடுமே என்ற ஏக்கமே என்னை ஆட்கொண்டிருக்கிறது தற்சமயம் என்ற இளைய பல்லவன் மேலும் அதே விபரீத துணியில் பேசினான். ஆம் மஞ்சளழகி, உங்கள் அழகு குலைந்துவிடும். அது மட்டுமல்ல, உங்களைப் போல் இந்த கோட்டையில் உள்ள பல பெண்கள் சீரழிக்கப்படுவார்கள். இங்குள்ள கொள்ளைக்காரர்களும், அதோ இன்று நவரத்தனங்கள் இழைத்த ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கும் உங்கள் தந்தையும் கொசுக்களைப் போல் நசுக்கப்படுவார்கள். இந்த கோட்டையும் கொத்தளங்களும் கொளுத்தப்படும். இத்தனையும் என் ஒருவன் மரணத்தால் ஏற்படும். என் மரணம் இந்த நகரத்தையே மாய்த்துவிடும். சந்தேகம் வேண்டாம். பிசாசாக வந்து இத்தனையும் சாதிப்பேனா என்றல்லவா கேட்டீர்கள்? ஆம், பிசாசாக வருவேன். நாசம் செய்ய அல்ல, நாசத்தை வேடிக்கை பார்க்க. ஆனால் இதை நாசம் செய்ய வருவது என்னை விட பெரும் பிசாசு. உயிருள்ள ஒரு பிசாசு வரும் இங்கே. அது வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். என் முன்னேற்பாடை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பேசிக்கொண்டு போன இளைய பல்லவன் சிறிது பேச்சை நிறுத்தி மஞ்சளழகியை கூர்ந்து நோக்கினான். அவள் பிரமை பிடித்து ஏதும் புரியாமல் குழம்பி நின்றிருந்தாள். இவன் வீண் பெருமை எடுத்துக் கொள்ளும் கையாலாகாதவனா? செய்கையால் முடியாததை சொற்களை கொண்டு சரிகட்டி நம்மை அச்சுறுத்த பார்க்கிறானா என்ற சந்தேகம் அவள் சித்தத்தில் ஒரு வினாடிதான் எழுந்தது. அடுத்த வினாடி அந்த சந்தேகம் மறைந்தது. மறைய வைத்தது இளைய பல்லவனின் குரூர பார்வை ஒன்று. அவன் இதழ்களில் அந்த தருணத்தில் தவழ்ந்த இளநகையிலும் உதடுகள் உதிர்த்த சொற்களிலும் அந்த குரூரம் இருந்தது. இளநகையை தொடர்ந்து அவன் உதடுகளை திறந்து சொன்னான். மஞ்சளழகி, நான் சொன்னவை வீண் வார்த்தைகள் அல்ல. நான் செய்துள்ள முன்னேற்பாடும் பொய்யல்ல. இத்தனை நேரம் நான் குறிப்பிட்ட நாசம் நடந்தே தீரும். ஏன் தெரியுமா என்று. ஏன்? தீனமாக எழுந்தது மஞ்சளழகியின் கேள்வி. வரப்போவது யார் தெரியுமா? தெரியும். பிசாசு. பிசாசல்ல, பிசாசை விட கொடியது. பிசாசை விட கொடியதா? ஆம், அகூதா. எத்தனை பெரிய வெடியை அவன் எடுத்து வீசியிருந்தாலும், அதே வினாடியில் அந்த அறையில் 1000 பிசாசுகள் தாண்டவமாடி இருந்தாலும் அளிக்க முடியாத அதிர்ச்சியை இளைய பல்லவன் பதில் அளித்தது அவளுக்கு. அவள் ஏதோ பேச வாய் திறந்தாள். வாயை திறந்தாளே தவிர சொற்கள் வெளிவரவில்லை. வாய் அடைத்து நின்று விட்டது. அவள் உணர்ச்சி வெள்ளத்தையும் உள்ளத்தை துளிர்த்து கிளைவிட்ட கிளியையும் இன்னும் அதிகமாக வளர்த்தன இளைய பல்லவனின் அடுத்த சொற்கள். மஞ்சளழகி, இந்த கோட்டைக்கு வருவதை அகூதாவே தடுத்தார். நான் தான் கேட்கவில்லை. கலிங்கத்திலிருந்து கடாரம் செல்லும் மரக்கலங்களிடையே புகுந்து தடுக்க இதைவிட நல்ல இடமில்லை என்ற காரணத்தால் தான் நான் இந்த இடத்துக்கு வருவதாக திட்டமிட்டேன். பிடிவாதமும் பிடித்தேன். அதற்கு மேல் அகூதா ஏதும் பேசவில்லை. என்ன உதவி உங்களுக்கு தேவை என்று மட்டும் கேட்டார். எனக்கு
ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் இக்கோட்டையின் மீது பழி வாங்க வேண்டுமென்று நான் கேட்டுக்கொண்டேன். அகூதாவின் கண்களில் புதிய ஒளி ஒன்று பிறந்தது. அப்பொழுது நாங்கள் இருவரும் நடுக்கடலில் அவருடைய மரக்கலத்தின் தளத்தில் நின்று கொண்டிருந்தோம். வானமும் மேகமூட்டத்தால் கருத்து கிடந்தது. ஒரு கையை முஷ்டியாக பிடித்து உயரே தூக்கி வானத்தை நோக்கி சபதம் செய்தார் அகூதா. இன்னும் 3 வார காலத்தில் நான் அக்ஷயமுனை வருகிறேன் உங்களை சந்திக்க. நீங்கள் அங்கு இருந்தால் அக்ஷயமுனை பிழைக்கும். இல்லையேல் அக்ஷயமுனை இல்லை. தரையோடு தரையாக்கி விடுகிறேன் அந்த கோட்டையை. ஆடவர் பெண்டிர் அனைவரையும் என் வீரர்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கூறி பேய்ச்சிரிப்பு சிரித்தார் அவர். எதற்கும் அஞ்சாத எனக்கே அந்த சிரிப்பு அச்சம் தந்தது. இன்று நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது. ஆகவே தேவி, திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். என் உடலில் ஊசி முனையளவு தொடப்பட்டாலும் இன்னும் 2 வாரங்களில் அக்ஷய முனை அழிந்துவிடும். நான் அகூதாவை விட்டு கிளம்பி 1 வாரமாகிறது என்றான் இளைய பல்லவன். ஆம் ஆம் என்றாள் மஞ்சள் அழகி நடுக்கத்துடன். அகூதாவின் கடற்படை இன்னும் 15 நாள்களில் இந்த துறைமுகத்தில் பிரவேசிக்கும் என்று மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி சொன்னான் இளைய பல்லவன். ஆம் ஆம், அகூதாவின் வீரர்கள் இறங்குவார்கள். தடுக்க நான் இல்லாவிட்டால் அடுத்து நடப்பதை, உங்கள் கதியை, தங்கத்தை பழிக்கும் இந்த அழகு தேகத்தின் நிலையை நான் சொல்ல வேண்டுமா? இந்த சமயத்தில்தான் வேண்டாம் வேண்டாம் என்று கதறினாள் மஞ்சள் அழகி. இதையடுத்துத்தான் இளைய பல்லவனை அன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு வரவும் வேண்டினாள். இந்த சம்பாஷணையும் இளைய பல்லவன் முகமும் திரும்ப திரும்ப சித்தத்தில் வலம் வந்ததால் பிரமை பிடித்து நின்றாள் மஞ்சள் அழகி. அவள் எத்தனை நேரம் நின்றிருந்தாளோ அவளுக்கே தெரியாது. இளைய பல்லவன் மெல்ல தன் கையை பிடித்த பின்புதான் அவளுக்கு சுரணை வந்தது. பயப்பட வேண்டாம், நான் தான் இருக்கிறேனே என்று அவள் செவிகளில் கூறியது செவி மூலம் உள்ளத்துக்கும் அமுதம் பார்ப்பதாக தோன்றியது அவளுக்கு. அதனால் மீண்டும் உணர்ச்சிகள் மெல்ல மெல்ல அவள் வசப்படலாயின. கடைசியாகச் சொன்ன வார்த்தைகளை அவள் அன்பொழுகச் சொன்னான். உண்மையில் இனிமை தரும் இதயத்தை பெற்றிருந்த இளைய பல்லவன் அவசியமானால் அதே இதயத்தை இரும்பாகவும் ஆக்கிக்கொள்ள வல்லவன் என்பதை உணர்ந்து கொண்டாளாகையால் அவன் இழுத்த இழுப்புக்கு இசையலானாள். அவளை மெல்ல கையை பிடித்து அழைத்து கொண்டு மீண்டும் கோட்டை தலைவன் இருந்த இடத்துக்கு சென்ற இளைய பல்லவன் அவளை அவள் ஆசனத்தில் அமர்த்திவிட்டு தானும் எதிரே உட்கார்ந்தான். கோட்டை தலைவனின் உணர்ச்சிகள் விவரணத்துக்கு உட்பட்டதாயில்லை. ஏதேதோ எண்ணங்கள் அவன் சிந்தனையில் எழுந்து உலாவிக் கொண்டிருந்தன. அந்த குழப்பத்தின் விளைவாக அந்நியன் ஒருவன் தன் மகளை கையை பிடித்து இழுத்து வந்ததையும் அவன் கவனிக்காமல் இளைய பல்லவன் எதிரே இருந்த ஆசனத்தில் அமர்ந்ததும் இவளிடம் என்ன சொன்னீர்கள் என்று குழப்பத்துடனேயே கேட்டான். என் முன்னேற்பாட்டைச் சொன்னேன் என்றான் இளைய பல்லவன். அதை கேட்டு ஏன் கதறினாள்? முன்னேற்பாட்டின் விளைவை எண்ணி. என்ன விளைவு? மகளையே கேளுங்கள். கோட்டை தலைவன் மகளை நோக்கி தன் கண்களை திருப்பினான். அவள் கண்கள் அவன் கண்களை தைரியமாகச் சந்தித்தன. ஆனால் அந்த தைரியம் அவள் வார்த்தைகளில் தொனிக்கவில்லை. அச்சமும் தைரியமும் மாறி மாறி ஒலித்த சொற்களில் நிறுத்தி நிறுத்தி அவள் இளைய பல்லவன் சொன்னதை விவரித்தாள். அந்த விவரணத்தை கேட்டதும் இடிந்து பல வினாடிகள் ஆசனத்தில் சாய்ந்து விட்டான் கோட்டை தலைவன். அகூதா கொள்ளைக்காரனாயிருந்தாலும் சொன்ன சொல்லை நிறைவேற்றத் தவறாதவன் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. இளைய பல்லவன் மீது கையை வைத்தால் அகூதா வாங்கக்கூடிய பழியின் பயங்கரத்தையும் அவன் உணர்ந்திருந்தான். அத்தகைய பயங்கரத்தை பின்னணி பாதுகாப்பாக கொண்டு தன் கோட்டைக்குள் நுழைந்து தன் அந்தரங்க அறையில் தன்னையே மிரட்டும் இளைய பல்லவனின் துணிவை எண்ணி ஒரு கணம் வியந்தான், மறுகணம் பயந்தான். அவன் பயத்துக்கு காரணமும் இருந்தது. தன் கதி இருதலை கொள்ளி என்பதை அறிந்து தவித்தான். அந்த தவிப்பை வெளிக்காட்டிய கண்களை மகள் மீது திருப்பிய கோட்டை தலைவன், மகளே, இன்று நாம் நல்ல முகத்தில் விழிக்கவில்லை என்றான். ஏன் என்று அவள் கேட்டாள். இவரை நாம் தொடவும் முடியாது. முன்னேற்பாடு அத்தனை கடுமையானது என்று இளைய பல்லவனை சுட்டிக்காட்டினான். மஞ்சள் அழகி பதில் சொல்லவில்லை. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் ஆட்டினாள். இவரை எப்படியும் நாம் காக்க வேண்டும் என்றான் கோட்டை தலைவன். ஆம் ஆம், பயத்துடன் பதில் சொன்னாள் மஞ்சள் அழகி. இரவு நிகழ்ச்சிக்கும் இவரை அழைத்து விட்டாய்? ஆம். இதை அடுத்து கோட்டை தலைவன் கேட்டான்.
இரவு நிகழ்ச்சிக்கு அந்த நால்வரும் வருவார்களே, புரியவில்லையா உனக்கு என்று மஞ்சள் அழகி புரிந்து கொண்டாள். அச்சம் துளிர்த்த கண்களை தந்தை மீது நாட்டினாள். ஆம், புரிகிறது தந்தையே. அந்த நால்வரும் வரத்தான் வருவார்கள். இவரை அழைத்தாலும் ஆபத்து, அழைக்காவிட்டாலும் ஆபத்து. ஐயோ, இதென்ன சங்கடம் என்று குரல் தழுதழுக்க கூறினாள் அவள். அத்துடன் தனது இரு கரங்களையும் குவித்து இளைய பல்லவனை வணங்கி, வேண்டாம், இரவு நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் வர வேண்டாம் என்று மன்றாடினாள். இம்முறை குழம்பியவன் இளைய பல்லவன். யார் அந்த நால்வர்? அவர்கள் வந்தால் என்ன என்று குழம்பினான். அதை மெல்ல விவரிக்கத் தொடங்கினாள் மஞ்சள் அழகி. அத்தியாயம் 10 நிறைவடைந்தது.